வெல்கம் டு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜேடிஓ டெஸ்ட். ஓகேவா, ஜேடிஓ டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆடி டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்றோம் அப்படின்னா ஜேடிஓக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 மாசம் இருக்கு. ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஜேடிஓ உங்களால் கிளியர் பண்ண முடியும். டிப்ளமோ லெவல் தான். ஓகேவா, ஸோ நீங்க கேட்கலாம் டிப்ளமோ லெவல்ஸ் அப்போ படிக்க கஷ்டமா இருக்குமே அப்போ அனுப்பிங்க. டிப்ளமோ லெவல் ரொம்ப ஈஸி தான். டிப்ளமோ புக் படிச்சாவே போதும். நிறைய பேர் பிஇ பண்ணிருப்பீங்க. டிப்ளமோ எப்படி இருக்கும் அப்படின்னா பிஇ அளவு இருக்காது, பேசிக்கா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், டிப்ளமோ படிச்சாகும், டிப்ளமோ புக்கா படிச்சாகும். ஏன்னா பிஇ லெவல் என்ன இருக்கும்னா எல்லாமே ஹை லெவல்ல இருக்கும். பட் டிப்ளமோங்கிறது மீடியம் லெவல் மாதிரி. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுவோம், பேசிக் கான்செப்டை படிச்சாகணும். படிக்க கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்றோம் அப்படின்னா ஜேடிஓக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் போட்டுருவோம். ஜேடிஓக்கு என்ன பண்றோம், ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ், ஃபுல் என்னது ரெக்கார்டட் வீடியோஸ். எங்க எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் டிப்ளமோ புக் தான். அதாவது பிஇ இன்ஜினியரிங் புக்ல எடுக்கவே இல்லை. டிப்ளமோ லெவல் புக்ல என்ன இருக்கோ என்ன இருக்கோ அதான் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிறதா கொஸ்டினே வரும், கன்ஃபார்ம் சொல்றேன். ஏன் அப்ப நம்ம எடுக்கிற ஃபுல்லாமே டிப்ளமோ புக். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் பிளஸ் 50 டெஸ்ட். டெஸ்ட் எத்தனை, 50 டெஸ்ட். 1 இல்ல 2 இல்ல 50 டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின். 200 டெஸ்ட்ல பாத்தீங்க அது மொத்தம் 50 டெஸ்டா. ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின். அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் சப்ஜெக்ட். ஓகேவா, 150 கொஸ்டின் ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஜிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம். 50 கொஸ்டின் சப்ஜெக்ட். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட். அதாவது யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து என்ன இருக்கும், 3 டெஸ்ட் இருக்கும். யூனிட் 1க்கே ஸ்டார்டிங்ல 3 டெஸ்ட். ஓகேவா, யூனிட் 2க்கு 3 டெஸ்ட். இது மாதிரி 10 யூனிட் மொத்தம் அதுலயே 30 டெஸ்ட் வந்துடும். ஓகேவா, ஒவ்வொன்று 200 கொஸ்டின். ஒரு டெஸ்ட்டுக்கே இங்க 200 கொஸ்டின். ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா தரமா இருக்கும். ஏன் அப்படின்னா குரூப் 4 சிலபஸ்ல எடுத்துப்போம். ஓகேவா, குரூப் 4க்கு இதை படிச்சீங்க அப்படின்னா குரூப் 4 கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஜிஎஸ் எப்படி இருக்கும், தரமா இருக்கும். ஓகேவா, ஸோ ஜிஎஸும் ஸ்டாண்டர்டா இருக்கும். சப்ஜெக்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கொடுக்குற கொஸ்டின் தான் எக்ஸாம் கொஸ்டினே வரும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்லயும் அந்த அளவுக்கு என்ன பண்றோம், கொஸ்டினை புக்ல இருந்து லைன் பை லைன் பக்காவா எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா நான் ஜீரோ ஆன்லைன் கிளாஸ் சேரணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். ஃபீஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம ரொம்ப கம்மியாக தரும். ஏன்னா எங்க இன்ஸ்டியூட்ல கேட்டு பாருங்க, ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம மட்டும்தான் ரொம்ப கம்மி. எவ்வளவு அப்படின்னா ஜஸ்ட் 5000 தான். அது 4999 பே பண்ணீங்க அப்படின்னா 4999 ஒரு 5000 தான். 5000 பே பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு என்ன பண்ணலாம், கண்ணை மூட்டு கொஞ்சம் படிச்சிடலாம் அழகா உட்காந்து. ஓகேவா, 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீயா கொடுத்துருவோம், உங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும், பிளஸ் மெட்டீரியல் உங்களுக்கு படிக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ 3 பெனிஃபிட் இருக்கு, ரெக்கார்டு கிளாஸ், டெஸ்ட், ஓகேவா, பிளஸ் மெட்டீரியல். ஸோ அதனால 5000 பே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஜேடிஓ கிரியேட் பண்ண முடியும். ஸோ சேரணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி நம்மளாம் கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். சரி சார், எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் சார், எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் சார், நான் கிளாஸ் வந்து டெஸ்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் மட்டும் கூட வாங்கிக்கலாம். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1500 தான். 1500 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க 50 டெஸ்ட், 1 இல்ல 50 டெஸ்ட் நீங்க வாங்கிக்கலாம். 50 டெஸ்ட் ஜஸ்ட் 1500 தான். சரி சார், டெஸ்ட் எப்படி சார் இருக்குங்கிறக்கா உங்களுக்கு இதுக்கான வந்தா இந்த கொஸ்டினே நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, அது டெஸ்ட் எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க, கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ புதுசாக சேர்றவங்களுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்கோம் தெரியுறதுக்காக என்ன பண்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு பாக்குறோம். நீங்க வீடியோஸ் பாருங்க, கொஸ்டின் எப்படி உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் உங்களுக்கே தெரியும், சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி சொல்லி உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ டெஸ்ட் சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், டெஸ்ட் நீங்க சேர்ந்துக்கலாம். டவுட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். டெஸ்ட் ஷெட்யூல் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். என்ன கேட்போம் டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் 1 யூனிட் 1ல டெஸ்ட் 1, அது அடுத்து யூனிட் 2ல டெஸ்ட் 2, யூனிட் 1ல டெஸ்ட் 3. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஃபுல் டெஸ்ட் தனியா இருக்கும். இப்போ யூனிட் 1ல டெஸ்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 என்ன பண்ணா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். என்ன பண்ணா டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பண்ணா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நீ உடனே டிப்ளமோ நீங்க பி லெவல் அப்படி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருக்காது, இது வந்து டிப்ளமோ லெவல்ல இருக்கிற இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகேவா, டிப்ளமோ லெவல் கொஸ்டின்ஸ் பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம நடத்துறதா தான் கேட்டிருப்பேன். நீங்க கிளாஸ் வந்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு பாருங்க. நம்ம கிளாஸோட ஃப்ரீ வீடியோஸ் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு.
ஓகேவா. இந்தியன் இன்ஜினியர் அகாடமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுல இன்ஜினியர் அகாடமி நான் நடத்திருக்கேன், 2 வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு நீங்க போட்டுக்கலாம். கண்டிப்பா அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு அடிக்கலாம். அந்த மாதிரி தான் கேட்டிருப்பேன், எல்லாமே பேசிக்ஸ் புக்ல தான் கேட்டிருப்பேன். கண்டிப்பா அது கொஸ்டின் வரும் பாருங்க. சேம் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் பாய்சன் ரேஷியோ ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் கால்ட் அஸ். என்னன்னா சேம் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு, பாய்சன் ரேஷியோ எல்லா பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தா அது பேர் வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஓகேவா. இதே சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஓகேவா. அட் எனி ஒன் பாயிண்ட் ஆஃப் த பாடி. இது வந்து சேம் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் பாய்சன் ரேஷியோ ஆல் பாயிண்ட்ஸ். புரியுதா. ஆல் பாயிண்ட்ஸ் இது அட் எனி ஒன் பாயிண்ட். எனி ஒன் பாயிண்ட்னா அது வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். மெட்டீரியல் ஹேவிங் நோ சிமெட்ரிக் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. நோ சிமெட்ரிக் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா வந்து அன்ஐசோட்ரோபிக். ஓகேவா. சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோட்ரோபிக். நோ சிமெட்ரிக் அப்படின்னா அது வந்து அன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஓகேவா. அடுத்து யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். क्वेश्चन கேட்பாங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் உடைய யூனிட் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா. ஃபோர்ஸ் உடைய யூனிட் என்ன? நியூட்டன். ஃபோர்ஸ் உடைய யூனிட் என்ன? ஃபோர்ஸ் நம்ம நியூட்டன் சொல்லுவோமா? கேக்குறது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம என்ன ஃபோர்ஸ் நியூட்டன் போடுறது, கேக்குறது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன் மீட்டர். இம்பார்ட்டன்ட் உங்களோட இதோட கேட்பாங்க. யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ங்கிறது நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட், a body is equilibrium when resultant of all force acting on a body. ஒரு பாடி ஈக்குலிபிரியம் சொல்லிட்டோம் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே. a bar subject to two equal opposite pull. ரெண்டு பக்கம் இழுத்தோம் அப்படின்னா புல் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா புல் பண்றோம் அப்படின்னா இழுக்கிறோம் அப்படின்னா அது பேர் வந்து டென்சைல் ஃபோர்ஸ். இதே புஷ் பண்றோம் ரெண்டு பக்கம் அழுத்துறோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அதே ஒரு பாடி ரொம்ப டான்ஜென்ஷியலா ஆக்ட் ஆகுது அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்ட் ஆகுது அது பேர் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ புல் பண்ண டென்சைல், புஷ் பண்ண கம்ப்ரசிவ், டான்ஜென்ஷியலா போனா ஷியர். இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ டான்ஜென்ஷியலா போச்சு அப்படின்னா அது வந்து ஷியர் ஃபோர்ஸ். ஓகேவா. when two couples apply on the opposite of the member, the force produced by the couples. இப்ப couples create ஆகுது. couples-னா இந்த முறுக்குறது. ரெண்டு எண்ணிலையும் couples create ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து டார்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா. ரெண்டு பக்கமா என்ன ஆகுது? ஆப்போசிட் எண்ட்ல couples create ஆகுது அது பேர் வந்து டார்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா. failure by buckling. bucklingனா இப்படி ஆக்ட் ஆச்சா பேர் பக்கிள், இப்படி கிரியேட் ஆச்சா பேர் டார்ஷன். ஓகேவா. இப்படி ஆச்சா டார்ஷன், மேல கீழ ஆச்சா பேர் பக்கிள். இப்ப ஃபெயிலியர் பை பக்லிங் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் பொறுத்து இருக்கு, ஆனா யங்ஸ்மால்ஸ் பொறுத்து இருக்கு. ரெண்டை பொறுத்தா இருக்கு பக்லிங் இருக்கு. ஸோ போத் A and B. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்காக நம்ம ஃப்ரீயாவே என்ன பண்றோம் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா. ஃப்ரீயா என்ன பண்றோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல டெஸ்ட் மூலம் நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. The property of solid body resist deformation is called. என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சாலிட் பாடி ஓகேவா ரெசிஸ்ட் பண்ணுது டிஃபார்மேஷன், அதாவது இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறாம டிஃபார்மேஷன் ஆகாம ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அது பேர் வந்து ரிஜிடிட்டி. ஓகேவா. ரெசிஸ்ட் டு டிஃபார்மேஷன் இஸ் கால்ட் ரிஜிடிட்டி. A property of solid materials deform under the application of external force regain the original shape. ஓகேவா. regain their original shape. பேர் என்ன? elasticity. ஓகேல. லோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரிஜினல் ஷேப் வர முடிஞ்சு அப்படின்னா அது பேர் elasticity. ஒரு பொருளோட லோட நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு ரீகெயின் ஆக முடிந்தால் அது பேர் என்னது? elasticity. சரி சார், லோட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ஆக முடியல அப்படின்னா அது பேர் வந்து plasticity. ஓகேவா. does not regain the இதே லோட் நம்ம என்ன பண்றோம் ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனா does not regain the original shape. அதோட ஒரிஜினல் பொசிஷன் போக முடியல அப்படின்னா plasticity. ஒரிஜினல் பொசிஷன் போக முடிஞ்சா அது பேர் elasticity. ஓகேவா. மெசேஜ் ரிலேட்டிவ் வால்யூம் சேஞ்ச். வால்யூம் சேஞ்ச் ஆஃப் fluid a solid and the pressure change. ஓகேவா. வால்யூம் சேஞ்சுக்கும் ப்ரெஷர் சேஞ்சுக்கும் பண்றது வந்து கம்ப்ரெசிபிலிட்டி. அப்ப என்னது? கம்ப்ரெசிபிலிட்டி. ப்ரெஷர் கொடுத்தா நான் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா நான் வால்யூம் வந்து குறையும். ஸோ ப்ரெஷர் சேஞ்சுக்கும் வால்யூம் சேஞ்சுக்கும் உள்ள ரேஷியோ என்ன சொல்றோம்? கம்ப்ரெசிபிலிட்டி நம்ம சொல்றோம். ஓகேவா. அடுத்து the ability of material to resist the abrasion, scratching or wear. அதாவது அப்ரேஷன்னா உரசது, அப்ரேஷன் ஆகுது ஸ்கிராச்சிங் ஆகாம இருக்கு அப்படின்னா அதோட பேர் நினைக்கிறாங்க அது பேர் ஹார்ட்னஸ். அந்த பொருளுடைய ஹார்ட்னஸ். புரியுதா. அது பேர் சொல்றோம் நம்ம ஹார்ட்னஸ் நம்ம சொல்றோம்.
அதே the property of material resist fracture உடையாம இருக்கு சார். ஹெவி ஷாக் லோட் ஆக்ட் ஆகணும், இம்பாக்ட் ஆக்ட் ஆகணும், உடையாம இருந்துச்சு அப்படின்னா அது டஃப்னஸ். புரியுதா? அப்ராஷன் ஸ்கிராச்சிங் ஆகலாம் ஹார்ட்னஸ். ஹெவி லோட் கொடுத்தா ஒண்ணுமே ஆகல, இம்பாக்ட் லோடு டக்கு லோடு கொடுத்தாலும் ஒண்ணுமே ஆகல அப்படின்னா அது டஃப்னஸ். ஓகேவா? the property of material resist deformation and deflection under external load is called வந்து அதாவது ப்ராப்பர்ட்டி ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேவா? என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆகல, டிஃபர்மேஷன் ஆகல, டிஃப்ளெக்ஷன் ஆகல எக்ஸ்டர்னல் லோட் தர்றதுனால. அப்ப என்ன ஆகும்னா அது பேர் வந்து ஸ்டிஃப்னஸ். புரியுதா? அது பேர் வந்து என்னது? ஸ்டிஃப்னஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரா லோடு தர்றதுனால அந்த பொருள் வந்து ஷேப் மாறாமல் டிஃப்ளெக்ஷன் ஆகாம இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஸ்டிஃப்னஸ்னு சொல்றோம். ஸோ ஹார்ட்னஸ்னா அப்ராஷன் ஸ்கிராச்சிங் இருந்தா ஆகாம இருந்தா ஹார்ட்னஸ், ஹெவி லோடுனால இதாக இருந்தா டஃப்னஸ். ஓகேவா? டிஃப்ளெக்ஷன் ஆகாம இருந்தா அது பேர் ஸ்டிஃப்னஸ். The property of material break without any significant deformation. டக்குன்னு உடைஞ்சு போயிடுது. எனி சிக்னிஃபிகன்ட் டிஃபார்ம்னா டக்குன்னு சொல்லாம திடீர்னு உடஞ்சா பேர் பிரிட்டில்னஸ். டக்குன்னு உடஞ்சிரும், எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணாத பட்டு என்ன ஆகும், பிரேக் ஆயிடும். பிரேக் ஆச்சு அப்படின்னா அது பேர் பிரிட்டில்னஸ். புரியுதா? அது பேர் என்னது? பிரிட்டில்னஸ். The material can undergo deformation without rupture. வித்தவுட் ரப்சரா இருந்துச்சு அப்படின்னா டிஃபார்மேஷன் ஆகுது. வித்தவுட் ரப்சர் உடையாம இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து டக்டிலிட்டி, வளையும் தன்மை. இந்த ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல் ரோல் பண்ண முடியுது. இந்த மெட்டீரியலை ரோல் பண்ண முடிஞ்சா அது பேர் வந்து மெல்லேபிலிட்டி. இந்த மெட்டீரியல் வந்து ரோல் பண்ண முடிஞ்சா அது பேர் வந்து மெல்லேபிலிட்டி. தி மெட்டீரியல் டிஃபார்ம் ஸ்லோலி அண்டர் த கான்ஸ்டன்ட் லோட். இப்போ இந்த பொருள் என்ன ஆகுது? டிஃபார்ம் ஆகுது. இப்போ இல்லை, ஆனால் ஸ்லோவா நடக்குது. ஓகேவா? ஸ்லோவா இருந்தா கான்ஸ்டன்ட் லோட் ஸ்ட்ரெஸ் அப்படியே கொடுத்தாலும் லாங் பீரியட் ஆஃப் டைம். முக்கியமான இதுதான், லாங் பீரியட் ஆஃப் டைம் லோட் ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸ்லோவா என்ன ஆகும் அப்படின்னா அது டிஃபார்மேஷன் ஆகும். அது பேர் வந்து கிரீப்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் கால்டு கிரீப். லாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? கிரீப் உண்டாகும். ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா. The structural damage of repeated loading. இப்போ என்னன்னா ஒரு லோடிங் திரும்ப திரும்ப கொடுக்குறோம் உண்டாகிற அந்த டேமேஜ் வந்து என்ன டேமேஜ்னா ஃபேட்டிக். அது என்னது? ஃபேட்டிக். ஓகே. The resistance offered by material to tension. அது பேர் வந்து டெனாசிட்டி. டென்ஷன் ரெசிஸ்ட் பண்ணது அது பேர் சொல்லுவாங்க டெனாசிட்டி. அடுத்து permanence by virtue of the power of resistance, stress or force. அது பேர் durability. ஓகேவா? பவர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஆர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஐயே ஃபோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போற பேர் வந்து டியூரபிலிட்டி நம்ம சொல்றோம். டியூரபிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா the ability of material resist externally applied force without breaking. ஓகேவா? இந்த பொருள் என்ன பண்ணுது? எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிது. அப்போ அது பேர் என்ன அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த் நம்ம சொல்றோம். வாட் இஸ் கால்? எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணோட ஸ்ட்ரென்த் தாங்குது அப்படின்னா வித்தவுட் பிரேக்கிங் ஆகாம தான் பேர் ஸ்ட்ரென்த். The resistance per unit area to deformation. ஏரியா டிவைட் பை டிஃபார்மேஷன் பண்றது நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? நம்ம 27 நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஸோ பார்க்க 26 பார்த்தோமா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் யூனிட் ஏரியா டிஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அடுத்து the ratio of change in dimension to original dimension. சேஞ்ச் ஆஃப் டைமென்ஷனுக்கும் ஒரிஜினல் டைமென்ஷன் ரேஷியோ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் நம்ம சொல்றோம். ஸ்ட்ரெயின் ஆனது சேஞ்சிங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்தா அதான் சொல்றாங்க. சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷனோட ரேஷியோ என்னது? ஸ்ட்ரெயின் நம்ம சொல்றோம். அதே மாதிரி லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் பாய்சான் ரேஷியோ. இதுவா மியூங்கிறது லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் கால்டு பாய்சான் ரேஷியோ. சரி, அடுத்த விஷயம் பாருங்கன்னா மினிமம் பாய்சான் ரேஷியோ எதுக்கு இருக்கும் அப்படின்னா காங்கிரீட். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ வந்து ரப்பர். ஓகேவா? ஸோ பாய்சான் ரேஷியோ வந்து நம்ம வேல்யூ நாம வந்து கார்க்கு சொல்லுவாங்க. ஓகேவா? கார்க்கு வந்து 0 சொல்லுவாங்க. ஓகேவா? மினிமம் பாய்சான் ரேஷியோ கார்க்கு கொடுத்தா கார்க்கு நம்ம 0 எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஷாம்பைன் பாட்டில மூடி வச்சிருப்பாங்கல்ல மரத்துண்டு மாதிரி, அதான் காருக்கு அது 0வா இருக்கும். பட் நார்மலா வந்து காங்கிரீட்ல கம்மியா இருக்கும். இதுல இந்த ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் காங்கிரீட் தான் கம்மி, இருக்கலே அதிகமா இருக்குது ரப்பர். சரி, ரப்பருடைய பாய்சான் ரேஷியோ என்ன அப்படின்னா நார்மலா வந்து 0.45 to 0.5.
மினிமமா சொல்ற கான்கிரீட்டோடைய பாய்சன் ரேஷியோ என்னன்னா 0.08 இருந்து 0.18 கேட்பாங்க கான்கிரீட்டோட பாய்சன் ரேஷியோ. The rate of change in volume to original volume, அதாவது வால்யூம் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஓகேவா, சேஞ்ச் இன் வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் உள்ள சேர்ந்து வால்யூம் ஸ்ட்ரெயின். The ratio of tensile stress க்கு strain divided by Young's modulus. உங்களுக்கு தெரியும் stress divided by strainங்கிறது Young's modulus. ஓகேவா, அது tensile stress by tensile strain னா அது Young's modulus. Tensile stress divided by tensile strain னா stress divided by tensile strain வந்து Young's modulus. அதே shear stress divided by shear stress னா shear stress divided by shear strain னா அது rigidity modulus. இதே normal stress divided by volumetric strain னா bulk modulus. புரியுதா? tensile னா Young's, shear னா rigidity, நார்மல் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் பல்க் மாடுலஸ். அது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ரிலேஷன் கேட்பாங்க. EGK உடைய ரிலேஷன் நம்ம என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா வகை பண்ணிக்கணும். எல்லா ஃபார்முலும் கரெக்ட் தான். E equal to 9 kg 3k plus g. ஓகேவா, E equal to 2g into 1 plus 1 by m. E equal to 3k into 1 minus 2 into 1 by m. இது எல்லாமே கரெக்டான ஃபார்முலா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. The ratio of ultimate stress divided by factor of safety. Ultimate stress divided by factor of safety என்னன்னா எல்லாமே வரும். ஓகேவா, ஆல் தி அபோவ் தான். ஓகே, the ratio of the ultimate load to the working load வந்து load factor. ultimate loadக்கும் working loadக்கும் உள்ளது வந்து load factor. ஓகேவா, அடுத்து the deformation of prismatic bar due to self weight. கேக்குற வந்து self weight ஆன்சர்னா WL divided by 2AE. செல்ஃப் வெயிட்னா வர்றது WL divided by 2AE நம்ம சொல்றோம். ஓகே, the deformation of prismatic bar due to self weight and external force. self weight ஆல்ரெடி பார்த்தோம். என்ன சொன்னோம், self weightனா வர்றது வந்து WL divided by 2AE. ஓகேவா, பிளஸ் எக்ஸ்டர்னல் லோட்னால நமக்கு வருது. ஓகேவா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர்றது PL divided by AE. ஸோ WL by 2AE plus PL divided by AE சேர்ந்து வரும். அடுத்து 8 क्वेश्चन தான் இருக்கு. The section made of the 2 or more different material joined together. ரெண்டு அதற்கு மேற்பட்ட மெட்டீரியல் ஒண்ணா சேர்ந்து பண்ற பேர் வந்து காம்போசிட் நம்ம சொல்றோம். காம்போசிட்னா ரெண்டு அதற்கு மேற்பட்ட மெட்டீரியல் என்ன பண்றது சேர்ந்து சொல்றது நம்ம காம்போசிட் சொல்றோம். ஏன் காம்போசிட் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், அதான் லெஸ் கம்மியா இருக்கும். சரி, ஓகே. The ratio of Young's modulus இருக்கும். The ratio of Young's modulus of one material and Young's modulus of another material. இப்ப E1 divided by E2, Young's modulus of one material divided by Young's modulus of other material. அது பேர் என்ன, மாடுலர் ரேஷியோ. அது பேர் என்னது, மாடுலர் ரேஷியோ. E1 divided by E2 என்னது, மாடுலர் ரேஷியோ. The ratio of yield to load, yield to loadக்கும் ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கும் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து yield stress. yield லோடுக்கும் இதுக்கும் வரைகிறது ஒரிஜினல் yield stress. இதே அல்டிமேட் லோடுக்கும் நம்ம ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கும் வரைஞ்சோம் அப்படின்னா அது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். புரியுதா, yield லோடுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா அது yield stress. அல்டிமேட் லோடு டிவைட் பை ஒரிஜினல் ஏரியா கிராஸ்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். இதே பிரேக்கிங் லோடு அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அது நாமினல் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, இதே பிரேக்கிங் லோடுக்கும் ஒரிஜினல் ஏரியாவுக்கும் வரைஞ்சாதான் நாமினல் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். அதே பிரேக்கிங் லோடுக்கும் நெக் ஏரியா, முக்கியமானது நெக் ஏரியாவுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா ஆக்சுவல் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். அது நாமினல், நெக் ஏரியானா ஆக்சுவல். ஓகேவா, the deformation prismatic bar due to uniaxial load act ஆகுது அப்படின்னா PL divided by AE. பட் uniaxial loadனா PL divided by AE, self weightனா WL divided by 2E. ரெண்டுமே சேர்ந்து ஆக்ட் ஆச்சுன்னா ஃபார்முலா வரும். The ratio of ultimate stress divided by working stress. ultimate stressக்கு working stress ரேஷியோ பாத்தீங்கன்னா அதான் நம்ம factor of safety நம்ம சொல்றோம். FOS ன்றது ultimate stress divided by working stress. ஓகேவா, சோ இதான் பார்த்தா யூனிட் 1ல பார்த்துட்டு இருக்கிற பார்ட் 1ல பார்த்தா 50 क्वेश्चन. இதே மாதிரி பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் நமக்கு இருக்கு. ஓகே, டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து யூனிட் 1லயே நம்ம என்ன பண்றோம், யூனிட் 1ல 100 क्वेश्चन கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் 50 பார்த்தாச்சு. ஓகேவா, சோ நம்ம அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து 50 क्वेश्चन பார்ப்போம். சோ டெஸ்ட் பிடிச்சிருக்கு, டெஸ்ட் நல்லா இருக்கு, क्वेश्चन நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி 7708197281 நம்பர் கால் பண்ணி நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லா கேட்டுக்கலாம். நீங்க கிளாஸ் வரது ரொம்ப ரொம்ப பெட்டர். கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்க கிளாஸும் படிச்சுக்கலாம், டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேவா, சோ 10% பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜிடி ஆன்லைன் கிளாஸ், உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். இல்லை சார் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா எனக்கு 6500 பே பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ உங்க விருப்பம் தான், டெஸ்ட் மட்டும் வேணா வாங்கிக்கலாம், இல்லை 5 கிளாஸுக்கு ஓடுற நீங்க பேக்கேஜாவே
நீங்கள் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.